Good morning, my dear students. In this video, we are going to see economics. First lesson, production. So, economics la நம்ம பார்க்க போகிற lesson production. ப்ரொடக்ஷன் என்னம்மா சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று உற்பத்தி பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்கல்லப்பா. ஸோ இதில் ரெண்டு மெயின் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் அண்டு கன்சப்ஷன். ஒரு இதை உற்பத்தி பண்ணுறோம் அண்டு அதை வந்து கன்சம் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது 2 types ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்கள வந்து ப்ரொடியூசர்ஸ் அண்டு கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ப்ரொடியூசர்ஸ் அப்படிங்கிறது யாருன்னா ஒரு பொருளை தயாரிக்கிறவங்களுக்கு பேர் ப்ரொடியூசர்ஸ். அண்டு கன்சியூமர்ஸ் அப்படிங்கிறது அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோம்ல அவங்களுக்கு வந்து கன்சியூமர்ஸ் அப்படிங்கிற பேர் இருக்குது. ஸோ கன்சியூமர்ஸ் அப்படிங்கிறவங்க கஸ்டமர்ஸாகவும் இருப்பாங்க, சப்ளையர்ஸாகவும் இருப்பாங்க. ஸோ ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம அந்த பொருளை தயாரிக்கவும் செஞ்சுருந்துருக்கலாம், நம்மளே அந்த பொருளை டெலிவர் பண்ணவும் செஞ்சுருக்கலாம். ஸோ கஸ்டமர்ஸ் வந்துட்டு கன்சியூமர்ஸ் வந்துட்டு கஸ்டமர்ஸாகவும் இருக்காங்க, சப்ளையர்ஸாகவும் இருக்காங்க. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன்னா என்ன அப்படிங்கிறத, ப்ரொடக்ஷன் டைப்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மீனிங் ஆஃப் ப்ரொடக்ஷன். ப்ரொடக்ஷன் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கம்பைனிங் வேரியஸ் மெட்டீரியல் இன்புட்ஸ் அண்ட் இம்மெட்டீரியல் இன்புட்ஸ் இன் ஆர்டர் டு மேக் சம்திங் ஃபார் த கன்சம்ஷன். அதாவது ஒரு ப்ராடக்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சில பொருட்கள் எல்லாமே ஒன்று சேர்த்து ஒரு பொருளை உருவாக்குறோம். அதுக்கு தான் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற பேர். ஸோ அந்த பொருள் வந்து நம்ம வெளியே கொண்டு வரும்போது இட் ஷுட் பி குட். அந்த பொருள் வந்து ஒரு உபயோகப்படுத்துகிற மாதிரி ஒரு பொருளாக, நல்ல பொருளாக இருக்கணும். ஸோ ஒரு பொருள் உபயோகப்படுற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அது வந்து யூட்டிலைஸ் பண்ண முடியும், யூட்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். யூட்டிலிட்டி மீன்ஸ் வாண்ட் டு சாட்டிஸ்ஃபை த பவர் ஆஃப் ப்ராடக்ட். ஒரு பொருளோட தரத்தை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கணும். ஸோ யூட்டிலிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு 3 types ஆஃப் யூட்டிலிட்டிஸ் இருக்குது. ஃபார்ம் யூட்டிலிட்டி, டைம் யூட்டிலிட்டி அண்டு பிளேஸ் யூட்டிலிட்டி. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஃபார்ம் யூட்டிலிட்டி அப்படின்னா இஃப் த ஃபிசிக்கல் ஃபார்ம் ஆஃப் அ கமாடிட்டி இட்ஸ் சேஞ்ச்டு இட்ஸ் யூட்டிலிட்டி மே இன்க்ரீஸ். அதாவது ஒரு பொருள் வந்து அதோட கமாடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட தரமும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து காட்டன் வந்து நிறைய உற்பத்தி பண்ணோன்னா அதை நம்ம ட்ரெஸ்ஸாக மாற்றும் போது நிறைய ட்ரெஸ்ஸஸ் கொண்டு வரலாம். ஸோ அதான் வந்து ஃபார்ம் யூட்டிலிட்டி. அடுத்து வந்து பிளேஸ் யூட்டிலிட்டி. இஃப் அ கமாடிட்டி இஸ் டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் இட்ஸ் யூட்டிலிட்டி மே இன்க்ரீஸ். ஸோ ஒரு பொருளை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பொருளோட ரேஞ்ச் வந்து கூடும், பார்த்திருக்கியா, அதோட ரேட் வந்து கூடும். ஸோ இப்போ ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுலேருந்து கர்நாடகா, கேரளாலாம் கொண்டு போகிறாங்கன்னா அதோட யூட்டிலிட்டி வந்து அங்கே நிறைய தேவைப்படுது. அடுத்து வந்து டைம் யூட்டிலிட்டி. இஃப் த கமாடிட்டி இஸ் ஸ்டோர்டு ஃபார் ஃப்யூச்சர் யூஸ் இட்ஸ் யூட்டிலிட்டி மே இன்க்ரீஸ். ஸோ நம்ம வந்து ஒரு நெல் அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஃப்யூச்சரில் வேணுன்றதுக்காக நம்ம ஸ்டாக் எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா இங்கேயும் வந்து அதோட யூட்டிலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ தீஸ் ஆர் த 3 types ஆஃப் யூட்டிலிட்டிஸ். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் இஸ் டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரொடக்ஷனில் 3 types ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது. ப்ரைமரி ப்ரொடக்ஷன், செகண்டரி ப்ரொடக்ஷன் அண்ட் டெர்ஷரி ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரைமரி ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பொருளை டைரெக்டாக நான் வந்து இன்புட்டாக கொடுத்து அது மூலிமா எனக்கு கிடைக்கிற அவுட்புட்டு தான் வந்து ப்ரைமரி ப்ரொடக்ஷன். ஸோ ப்ரைமரி ப்ரொடக்ஷன் இஸ் கேரிட் அவுட் பை எக்ஸ்ட்ராக்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் லைக் அக்ரிகல்ச்சரல், ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷிங், மைனிங் அண்ட் ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன். These industries are engaged in such activities as extracting the gifts of nature from the earth's surface, from beneath the earth's surface and from the oceans. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், ஃபிஷ்ஷிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு இயற்கையான ஒரு விஷயத்தை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அதான் வந்து ப்ரைமரி ப்ரொடக்ஷன். செகண்டரி ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா இந்த ப்ரைமரி ப்ரொடக்ஷனில் நான் யூஸ் பண்ண பொருளை வந்து ரா மெட்டீரியலாக செகண்டரி ப்ரொடக்ஷனுக்குள்ளே கொண்டு வருவேன். ஸோ திஸ் இன்க்ளூட்ஸ் த ப்ரொடக்ஷன் இன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, டர்னிங் அவுட் த செமி ஃபினிஷ்ட் அண்ட் ஃபினிஷ்டு குட்ஸ் ஃப்ரம் ரா மெட்டீரியல்ஸ் அண்ட் இன்டர்மீடியட் குட்ஸ், கன்வர்ஷன் ஆஃப் flour into bread or iron ore into the finished steel. They are generally described as manufacturing and construction industries such as the manufacture of cars, furnishing, clothing and chemicals are also engineering and building. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ப்ரைமரி ப்ரொடக்ஷன் மூலியமாக நான் ஏதாவது ஒரு பொருளை தயாரித்து வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த பொருளை வந்து செகண்டரி ப்ரொடக்ஷனுக்குள்ளே கொண்டு வந்து இன்னொரு பொருளாக மாற்றுறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அரிசியை வந்து மாவாக்கி அரிசி மாவு மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். அந்த மாவை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ப்ரெட் ஆக்க போகிறேன். அப்போ ப்ரெட் ஆக்கிறதுக்கு இன்னொரு ப்ராசஸ், செகண்டரி ஒரு ப்ராசஸ் வருதா. அப்போ ப்ரைமரி ப்ரொடக்ஷன்லேருந்து வந்த ஒரு விஷயத்தை செகண்டரி ப்ரொடக்ஷனுக்குள்ளே கொண்டு வரும்போது அதுதான் வந்து நம்ம செகண்டரி ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டெர்ஷரி ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது
industries in the tertiary sector produce all those services which enable the finished goods to be put in the hands of consumers. In fact, these services are supplied to the firms in all types of industry and directly to the consumer. Examples cover distributive traders, banking, insurance, transport and communications. Government services such as law, administration, education, health and defense and are also included. ஸோ இப்போ வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில் டெர்ஷியரி செக்டார் அப்படிங்கிறது ஒரு ப்ரொடியூஸ் பண்ணி எனக்கு அந்த ப்ரொடக்ஷன் எல்லாமே முடிஞ்சு ஒரு ஃபினிஷ்டு குட்ஸாக இருந்தது அப்படின்னா அதான் வந்து டெர்ஷியரி ப்ரொடக்ஷன். ஃபைனல் டச் கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதான். ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா இடத்துல எங்கெங்கே வேணுமோ அதை வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ தீஸ் ஆர் த 3 types ஆஃப் ப்ரொடக்ஷன்: ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷியரி. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். Human activity can be broken down into 2 components: production and consumption. So human activities, நம்மளோட ஆக்டிவிட்டீஸை வந்து நம்ம ரெண்டாக வந்து பிரிக்கிறோம். ஒன்று வந்து ப்ரொடக்ஷன், இன்னொன்று வந்து கன்சம்ஷன். ஸோ ஒன்று தயாரிக்கிறோம், இன்னொன்று அந்த வாங்கி விற்கிறோம். ஸோ ஒரு ப்ரொடியூஸ் பண்ணும்போது அதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் ஆல்சோ டேக்ஸ் பிளேஸ் ஹியர். ஸோ இன்புட்ஸ் அப்படிங்கிறது வந்து நான் உள்ளே கொடுக்கும்போது எனக்கு அது அவுட்புட்டாக வெளியில் வருது. இப்போ நான் மாவை அரிசியை உள்ளே கொடுத்தேன்னா எனக்கு அதை அரைச்சி மாவாக வெளியில் வருதா? அப்போ அரிசின்றது இன்புட்டு, அவுட்புட்டாக வந்து மாவு அப்படி வெளியே வர அவுட்புட் தான் வந்து எனக்கு ரிசல்ட்டு. ஸோ த இன்புட்ஸ் ஆர் கிளாசிஃபைட் அண்ட் ரெஃபர் டு அஸ் அ லேண்ட், லேபர் அண்ட் கேபிட்டல். ஸோ இந்த இன்புட்ஸை வந்து நான் என்னென்ன விதத்தில் நான் கிளாஸிஃபை பண்ணலான்னா, ஒரு லேண்டாக இருக்கலாம், ஒரு லேபராக இருக்கலாம், அண்ட் ஆல்சோ ஒரு கேபிட்டல் அவங்க இருக்கலாம். கலெக்டிவ்லி த இன்புட்ஸ் ஆர் கால்டு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ அந்த இன்புட்ஸ் தான் என்னது அப்படின்னா அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, இந்த இன்புட்ஸ். when the factors of production are combined in order to produce something, a 4th factor is required. ஓகே, இப்போ இந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் எல்லாத்தையுமே வச்சு நான் ஒரு பொருள் வந்து நான் தயாரிக்க போகிறேன் அப்படின்னா ஒரு 4th ஃபேக்டரும் இங்கே வந்து தேவைப்படுது. குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் do not produce themselves but need some conscious thought process in order to plan and implement the manufacture. This thought process is often called the entrepreneurship and organization. ஸோ இந்த பொருளை வந்து இப்படி செஞ்சால் இப்படி கிடைக்கும் அப்படின்னு நம்ம ஒரு ப்ரொசீஜர் சொல்கிறோம்லமா, அந்த ப்ரொசீஜருக்கு பேர் தான் இன்டர்ப்ரெனர்ஷிப், அப்படி இல்லைனா ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் 2 types இருக்குது: ப்ரைமரி ஃபேக்டர்ஸ் அண்ட் டெரைவ்டு ஃபேக்டர்ஸ். த ப்ரைமரி ஃபேக்டர்ஸ் ஆர் லேண்ட் அண்ட் லேபர். தோஸ் are naturally given and without them no goods can be produced. ஸோ லேண்டு, ஒரு விவசாயம் நடக்காமல் நம்மளால் எந்த ஒரு பொருளுமே விளைவிக்க முடியாது. ஒரு லேபர் இல்லாமல் எந்த ஒரு பொருளும் நம்மளால் எந்த ஒரு வேலையும் பார்க்க முடியாது. ஸோ தே ஆர் த ப்ரைமரி ஃபேக்டர்ஸ். ஸோ டெரைவ்டு ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ தீஸ் டெரைவ்டு ஃபேக்டர்ஸ் when combined with the primary factors of the production raise total production. ஸோ இந்த கேபிட்டல் அப்படிங்கிறதும் ஆர்கனைசேஷனும் ப்ரைமரி ஃபேக்டர்ஸோட சேர்ந்து தான் நம்மளுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ப்ராடக்டாக வெளியில் வந்து வருது. ஸோ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன் இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஸோ லேண்ட் அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டோம்னா நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. ஸோ லேண்ட் இஸ் அ ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர். ஸோ லேண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு நேச்சர் கொடுத்த ஒரு ஃப்ரீ கிஃப்ட்டு. ஸோ லேண்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏர், வாட்டர், மினரல்ஸு நிறைய வந்து நம்மளுக்கு மினரல்ஸ் கிடைக்கும். அதோட லேண்டு ஒழுங்காக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து தண்ணியெலாம் ஒழுங்காக பாஸ் ஆகும். ரிவராக இருக்கட்டும், சீயாக இருக்கட்டும், இல்லை ஒரு மவுண்டெயின், வெதரு, கிளைமேட் எல்லாமே வந்து லேண்டு தான் வந்து அதுக்கு மெயின்மா. ஸோ மேன் ஹேஸ் டு மேக் எஃபர்ட்ஸ் இன் ஆர்டர் டு அக்வயர் அதர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். பட் டு அக்வயர் லேண்ட் no human efforts are needed. Land is not the outcome of human labor, rather it exists even long before the evaluation of man. Land is fixed in supply. The total quantity of land does not undergo any change. It is limited and cannot be increased or decreased with human efforts. No alteration can be made in the surface area of land. So landங்கிறது ஒரு ஃபிக்ஸட் ஏரியா. அதில் வந்து நீ எந்த சேஞ்சஸுமே கொண்டு வர முடியாது. Land is imperishable. All man-made things are perishable and these may even go out of existence. But land is indestructible, thus it cannot go out of existence. It is not destructible. ஸோ அதை வந்து உன்னால் அழிக்க முடியாது. ஸோ உனக்கு என்ன வேணுன்றதை லேண்டு கொடுக்கும். ஆனால் நீ வந்து அதை கொண்டு போய் வந்து ஒரு எக்ஸ்டென்ட்டுக்கு மேலே நீ வந்து அதை இது பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ நீ அதை வந்து டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு லேண்ட் இஸ் அ ப்ரைமரி ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஸோ லேண்ட் வந்து ஒரு ப்ரைமரி ஃபேக்டர் தான். ஸோ ப்ரைமரி கன்சம்ஷனுக்காக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். லேண்ட் இஸ் இம்மூவபிள். நம்ம வந்து லேண்டை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்குலாம் நம்மளால் மாற்ற முடியாது. இட் இஸ் இம்மூவபிள். லேண்ட் ஹேஸ் சம் ஒரிஜினல்
indestructible powers. So there are some original powers so which a man cannot destroy. ஓகேவா, ஒரு ஃபர்டிலிட்டியாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு லேண்டோட ரிச்னஸாக இருக்கட்டும், நம்ம வந்து அதை அழிக்கவோ மாற்றவோ முடியாது. ஸோ லேண்ட் டிஃபர்ஸ் இன் fertility of land differs on different pieces of land. One piece of land may produce more and other piece less. ஸோ ஒரு டைப் ஆஃப் லேண்ட் வந்து நிறையா வந்து ப்ரொடக்ஷன் கொடுக்கும், இன்னொரு டைப் வந்து கம்மியாக கொடுக்கும். ஸோ வந்து நம்மளோட அந்த லேண்டோட குவாலிட்டியை வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. As a gift of nature, the initial supply of price of land is zero. However, when used in production, it becomes scarce. Therefore, it fetches a price accordingly. ஸோ நீ ஸ்டார்டிங்கில் வந்து உனக்கு எதுவுமே இல்லைனாலும் போக போக நீ லேண்டை நம்பி நீ வந்து வேலை பார்க்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறையாவே வந்து கெயின் ஆகும். லேபர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது லேபர். ஸோ லேபர் அப்படிங்கிறது ஒரு ஹியூமன் வந்து ஒருத்தவங்களுக்கு கீழே வேலை பார்க்குறது, ஒரு ப்ரொடக்ஷனுக்காக வேலை பார்க்குறது தான் வந்து லேபர்னு சொல்லுவோம். ஸோ லேபர் இஸ் அ ஹியூமன் இன்புட் இன் டு த ப்ரொடக்ஷன் ப்ராசஸ். ஆல்ஃப்ரட் மார்ஷல் டிஃபைன்ஸ் லேபர் அஸ் த யூஸ் ஆஃப் பாடி ஆர் மைண்ட் பார்ட்லி ஆர் ஹோல்லி with a view to secure an income apart from the pleasure derived from the work. ஸோ ஆல்ஃப்ரட் மார்ஷல் அப்படிங்கிறவர் ஸோ ஒரு பாடி மைண்டு ஸோ நம்மளோட சிந்தனைகள் எல்லாமே கலந்து நம்ம வேலை பார்க்குறவங்கள தான் வந்து ஒரு லேபர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லேபர். ஸோ லேபர் அப்படிங்கிறவங்க அவங்களோட ஒர்க்கை வந்து கரெக்டாக முடிச்சிருவாங்க. ஸோ இன்றைக்கி கொடுக்குற ஒர்க்கை வந்து இன்றைக்கே முடிச்சிடுறாங்க. ப்ரொடக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து அவங்களோட நெக்ஸ்ட் டே அப்படிங்கிற மாதிரி அவங்களோட ஒர்க்கை வந்து தள்ளி போடாமல் இன்றைக்கே முடிச்சிருவாங்க. ஸோ ஹீ இஸ் அன் ஆக்டிவ் ஃபேக்டர் ஆஃப் ப்ரொடக்ஷன். நெய்தர் லேண்ட் நார் கேபிட்டல் கேன் ஈல்ட் மச் வித்தவுட் லேபர். ஸோ ஒரு லேபர் இல்லாமல் லேண்டையும் கேபிட்டல் இன்கம் மட்டும் வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. லேபர் வந்து மஸ்ட்டு. Labor is not homogeneous. Skill and dexterity vary from person to person. ஸோ ஹியூமன் வந்து எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்களோட ஸ்கில் வந்து ஒருத்தர் வந்து மாறுபட்டுட்டு தான் இருக்கும். லேபர் cannot be separated from the laborer. ஸோ லேபர் வந்து லேபரர்லேருந்து செப்பரேட் பண்ணி தான் நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். லேபர் இஸ் மொபைல். ஸோ நம்ம வந்து அவங்கள வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல அவங்கள மூவ் பண்ண முடியும். ஸோ தே கேன் வாக். இண்டிவிஜுவல் லேபர் ஹேஸ் ஒன்லி லிமிட்டட் bargaining power. He cannot fight with his employer for the rise of wages or improvement in the workplace conditions. However, when workers combine to form the trade unions, the bargaining power of laborer increases. ஸோ வந்து அவங்க வந்து எனக்கு சம்பளம் வந்து உயர்த்தி கொடு அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ கொடுக்குற வேலையை கரெக்டாக பார்ப்பாங்க. அவங்க வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு எதிர்ப்பாக எந்த வேலையும் பார்க்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து they are called as laborer. Division of labor. The concept division of labor was introduced by the Adam Smith in his book An Inquiry into the Nature and Causes the Welfare of Nations. ஸோ ஆடம் ஸ்மித் அப்படிங்கிறவர் இந்த டிவிஷன் ஆஃப் லேபர் அப்படிங்கிற விஷயத்தை வந்து கொண்டு வராரு. ஸோ டிவிஷன் ஆஃப் ஹியூமன் மீன்ஸ் டிவைடிங் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் இன்டு டிஸ்ட்ரிக்ட் அண்ட் செவரல் காம்பனண்ட் எக்ஸ்பிரஸ் ப்ராசஸ். மெரிட்ஸ் ஆஃப் டிவிஷன் லேபர். ஸோ டிவிஷன் லேபரோட மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் பார்க்கலாம். இட் இம்ப்ரூவ்ஸ் எஃபிஷியன்சி ஆஃப் லேபர் when the labor repeats doing the same task. ஸோ ஒரே டாஸ்க்கை செய்யும்போது லேபர் வந்து டயர்டாயிடுறாங்க. ஃபெசிலிட்டிஸ் த யூஸ் ஆஃப் மெஷினரி இன் ப்ரொடக்ஷன் ரிசல்ட்டிங் த இன்வென்ஷன்ஸ். ஸோ நிறைய மிஷின்ஸ் வந்து இப்போ கொண்டு வந்துட்டாங்க ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு. டைம் அண்ட் மெட்டீரியல்ஸ் ஆர் புட் டு த பெஸ்ட் மோஸ்ட் எஃபிஷியன்ட் யூஸ். டைமுக்கு கரெக்டாக மெட்டீரியல்ஸை வந்து உள்ளே கொண்டு வரணும். ஸோ அதுக்கு இது எல்லாமே மெரிட்ஸ். டிமெரிட்ஸ்ன்னு பார்த்தோம்னா ரிப்பிட்டேஷன் ஆஃப் த சேம் டாஸ்க் மேக்ஸ் லேபர் டு ஃபீல் தட் த ஒர்க் இஸ் மோண்டனியஸ் அண்ட் ஸ்டேல். இட் கில்ஸ் த ஹியூமனிட்டி இன் ஹிம். ஸோ ஒரே மாதிரி வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ரொம்ப அது வந்து போராக இருக்கும். நேரோ ஸ்பெஷலைசேஷன் ரெடியூஸ் த பாசிபிலிட்டி ஆஃப் லேபர் டு ஃபைண்ட் த ஆல்டர்னேட்டிவ் அவென்யூஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். திஸ் ரிசல்ட் இன் இன்க்ரீஸிங் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ ஒரே மாதிரி ஒர்க்கை வந்து எல்லாருக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும்போது நிறைய பேருக்கு வந்து ஒரே வேலை கிடைக்குது. ஆனால் நிறைய பேருக்கு வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க. ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்க தான் செய்யுது. reduce the growth of handicrafts and the worker loses the satisfaction of having made a commodity in full.
ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேபிட்டல். ஸோ கேபிட்டல் இஸ் த மேன்-மேட் ஃபிசிக்கல் குட்ஸ் யூஸ்டு டு ப்ரொடியூஸ் அதர் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இந்த ஆர்டினரி லாங்குவேஜ் கேபிட்டல் மீன்ஸ் மணி. ஸோ காசு தான் கேபிட்டல்னு சொல்லுவோம். இந்த எக்கனாமிக்ஸ் கேபிட்டல் ரெஃபர்ஸ் டு தட் பார்ட் ஆஃப் மேன்-மேட் வெல்த் which is used for the further production of wealth. All wealth is not capital, but all capital is wealth. According to Marshall, capital consists of those kinds of wealth other than free gifts of nature which yield income. ஸோ இந்த வெல்த்துன்றது வந்து நம்மளோட ப்ரொடக்ஷனாக நம்ம பண்ணதாக இருக்கலாம், நம்ம சொத்தாக இருக்கலாம், எதனாலும் இருக்கலாம். ஆனால் மணிங்கிறது வந்து கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து அது இருந்தால் தான் நம்மளோட அந்த பொருளை வந்து வாங்க முடியும். ஃபார்ம்ஸ் ஆஃப் கேபிட்டல்: ஃபிசிக்கல் கேபிட்டல் ஆர் மெட்டீரியல் ரிசோர்ஸஸ், மணி கேபிட்டல் ஆர் மானிட்டரி ரிசோர்ஸஸ், அண்ட் ஹியூமன் கேபிட்டல் ஆர் ஹியூமன் ரிசோர்ஸஸ். தீஸ் ஆர் த த்ரீ ஃபார்ம்ஸ் ஆஃப் கேபிட்டல். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேபிட்டல். ஸோ ஒரு கேபிட்டல் அப்படிங்கிறது இட் இஸ் அ பேசிவ் ஃபேக்டர் ஃபார் ப்ரொடக்ஷன். இட் இஸ் அ மேன்மேட் திங். ஸோ பணம் நம்ம தான் சம்பாதிக்கிறோம். இட் இஸ் நாட் indispensable factor of production. Capital has the highest mobility. So capital is productive. Capital lost over time. Capital involves present sacrifice to get the future benefits. இப்போ நம்ம நிறைய காசு சேர்த்து வச்சாதான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து அந்த காசை வந்து என்ன பண்ண முடியும், யூஸ் பண்ண முடியும். ஸோ தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேபிட்டல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்டர்ப்ரனர். ஸோ என்டர்ப்ரனர் அப்படிங்கிறது ஒரு இஸ் அ டைப் ஆஃப் பர்சன் ஹூ organizes something. ஓகேவா? ஸோ entrepreneur is a person who combines the different factors of production in the right proportion and initiates the process of production and also bears the risk involved in it. So entrepreneur is also called as organizer. So organizer அப்படிங்கிறவங்களுக்கு இன்னொரு பேர் தான் entrepreneur. In modern times an entrepreneur is called the changing agent of the society. He is not only responsible for producing the socially desirable output but also to increase the social welfare. So சொசைட்டியை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு தான் இந்த entrepreneur அப்படிங்கிறது. அவங்கள ஆர்கனைசர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு என்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா ஐடென்டிஃபையிங் த ப்ராஃபிட்டபிள் இன்வெஸ்டபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ எங்கே என்ன இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். டிசைடிங் த லொக்கேஷன் ஆஃப் த ப்ரொடக்ஷன் யூனிட். ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட் வைக்கணும்னா அதோட லொக்கேஷன் அவங்க வந்து பார்த்துருக்கணும். ஒரு இனோவேஷனாக ஒரு வேலை பார்க்கணும். அண்ட் ஆல்சோ டிசைடிங் த ரிவார்டு பேமெண்ட். ஒரு ரிவார்டு கொடுக்கறதுக்கு அது எப்படியெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறது அவங்க யோசிக்கணும். டேக்கிங் ரிஸ்க் அண்ட் ஃபேஸிங் த அன்சர்டனிட்டிஸ். முடியாதுன்ற விஷயத்தை கூட அவங்க வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. இதை எப்படியாவது முடிச்சிடலாம் அப்படின்னு முடியாதுன்னு நம்ம சொல்கிற விஷயத்தை கூட அவங்க வந்து முடிச்சு கொடுக்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்டர்ப்ரனர். Okay, my dear students, see you all in next video. Thank you, ma.